12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.8 7ஆம் கணக்கு பார்க்கலாம். வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாக உள்ள ஒரு அறையில் வைக்கப்பட்டுள்ள நீரின் வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ் ஆகும். 10 நிமிடங்களில் நீரின் வெப்பநிலை 80 டிகிரி செல்சியஸாக குறைந்து விடுகிறது எனில், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல 20 நிமிடங்களுக்கு பின்னர் நீரின் வெப்பநிலை, இரண்டாம் சப்டிவிஷன்ல வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும் பொழுது நேரம் காண்க என கேட்கப்பட்டுள்ளது. இதுல லாக் 11/15 மதிப்பும் லாக் 5 மதிப்பும் வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வினாவிற்கான தீர்வுல நியூட்டன் கூலிங் விதியை பயன்படுத்துறோம். நியூட்டனின் குளிர்ச்சி விதிப்படி டி நேரத்தில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை கேபிட்டல் டி எடுக்கலாம். டி நேரத்தில் வெப்பநிலை என்பது டி என்க. நியூட்டனின் குளிர்ச்சி விதியை பயன்படுத்தி இதற்கான தீர்வு கணக்கிடுறோம். நியூட்டனின் குளிர்ச்சி விதிப்படி dt/dt டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எதற்கு சமம், எதற்கு நேர்விகிதத்தில் இருக்கும்னா t-s நேர்விகிதத்தில் இருக்கும். இந்த நேர்விகிதத்தில் இருக்கக்கூடியதை சமம்க்கு மாற்றும் பொழுது மாறிலி கேயால் பெருக்கிறோம். எனவே dt/dt என்பது எதற்கு சமம்னா k பெருக்கல் t-s சமம். dt வலதுபுறம் இருக்கக்கூடிய t-s இடதுபுறம் வரப்ப வகுத்தல்லையும், dt-யை வலதுபுறம் கொண்டு போறப்ப பெருக்கல்லையும் வந்துடும். வகையீட்டை கேன்சல் பண்றதுக்காக இருபுறமும் தொகைப்படுத்துறோம். 1/t-s, இதுல s என்பது மாறிலி மதிப்பாக அமையும். எனவே log of t-sன்னு இதை எழுதலாம். 1/t-s என்ப தொகையீடு log of t-s, வலதுபுற மதிப்பு k into dt-யை தொகைப்படுத்தும் பொழுது வகையீடு தொகையீடு கேன்சல் ஆயிடுச்சுன்னா tன்னு கொடுத்துருவோம். மாறிலி மதிப்பு log c-யை கூட்டிடுறோம். log of t-s, வலதுபுறம் இருக்கக்கூடிய log c இடதுபுறம் வரப்ப மைனஸ் log c சமம் kt. மடக்கையின் வகுத்தல் விதியை பயன்படுத்தும் பொழுது log of t-s/c எழுதிடலாம். சமம் kt. இங்கே அடிமானம் e இருக்கிறதா அர்த்தம். லாக கேன்சல் பண்றதுக்காக இருபுறமும் அடுக்கு குறிக்கி உயர்த்தும் பொழுது இடதுபுறம் மடக்கை கேன்சல் ஆயிட்டு t-s/c என கிடைக்கும். வலதுபுறம் e/kt. c-யை வலதுபுறம் கொண்டு போறப்ப பெருக்கல்ல வந்ததுன்னா t-s என்பது c into e/kt சமமாகும். S என்பது நமக்கு வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறை வெப்பநிலை. அறை வெப்பநிலையானது 25 டிகிரி செல்சியஸ் என கொடுக்கப்பட்டுள்ளது. அது நிலையானது, மாற்றம் இல்லை. எனவே S பதிலாக 25 என பிரதியிடுகிறோம். t-25 சமம் c e/kt. -25 வேணா வலதுபுறம் மீது கொண்டு போயிட்டோம்னா +25 ஆகும். t = 25 + c into e/kt என்பது தேவையான சமன்பாடு. இதை சமன்பாடு 1ன்னு எடுக்கிறோம். ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ் என கொடுக்கப்பட்டுள்ளது. 10 நிமிடங்கள் நீரின் வெப்பநிலை 80 டிகிரி செல்சியஸாக உள்ளது. ஆரம்ப நிலை அப்படிங்கிறப்ப டீக்கு பதிலாக 0ன்னு கொடுத்துட்றோம். வெப்பநிலையானது 100 டிகிரி செல்சியஸாக கொடுக்கப்பட்டுள்ளது. கேபிட்டல் டி என்பது 100 டிகிரி செல்சியஸ். சமன்பாடு 1ல் இந்த மதிப்பை பிரதியிடுறோம். இடதுபுறம் 100 சமம் 25 + c e/k into t இன் மதிப்பு 0. +25 இடதுபுறம் வரப்ப -25 c into e/0 மதிப்பு 1 ஆகும். எனவே c இன் மதிப்பு எதற்கு சமம்னா 100 - 25 என்பது 75ற்கு சமமாகும். c-க்கு பதிலாக 75 என பிரதியிடுவோம். அப்ப t = சமன்பாடு 1ல் பிரதியிடும் பொழுது t = 25 + c இன் மதிப்பு 75 e/kt என்பது சமன்பாடு 2. அடுத்து 10 நிமிடத்தில் 80 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை குறைவதாக கொடுக்கப்பட்டுள்ளது. t = 10. வெப்பநிலையானது 80 டிகிரி செல்சியஸ். tக்கு 80ன்னு கொடுக்குறோம். சமம் 25 + 75 e/k into t இன் மதிப்பு 10 ஆகும். +25 ஆனது இடதுபுறம் வரப்ப -25 என அமையும். சமம் 75 into e/10k. e/10k. 80 - 25 என்பது 55 சமம் 75 e/10k. 75 வலதுபுறம் இருந்து இடதுபுறம் வரப்ப வகுத்தல்ல வந்துடும். 55/75 சமம் e/10k. அப்ப e/10k வானது இதை அடிச்சிட்டோம் அப்படின்னா 11 5 55, 75ல் 1 5 5 மீதி 2, 25ல் 5, 11/15. e/k இன் மதிப்பு வேணும் அப்படின்னா e/k whole power 10ன்னு இதை எழுதிட்டு 11/15.
இந்த 10 கேன்சல் பண்ணுறதுக்காக இருபுறமும் 1/10 அடுக்குக்கு உயர்த்தலாம். அவ்வாறு உயர்த்தும் பொழுது இ பவர் கே ஹோல் பவர் 10 அடுக்கில் 1/10. வலதுபுற மதிப்பு 11/15 ஹோல் பவர் 1/10. 10 10 கேன்சல் ஆக போக இ பவர் கே மட்டும் கிடைக்குது. இ பவர் கே என்பது 11/15 ஹோல் பவர் 1/10. இ பவர் கேயின் மதிப்பு. இதிலிருந்து கேயின் மதிப்பு கணக்கிட்டு வைக்கலாம். கேயின் மதிப்பு எவ்வாறு கணக்கிடலாம்னா இருபுறமும் மடக்கை எடுக்கலாம். மடக்கை எடுக்கும் பொழுது இடதுபுறம் இ கேன்சல் ஆகிடும். அதாவது லாக் இ பவர் கே ஈக்குவல் டு லாக் ஆஃப் 11/15 ஹோல் பவர் 1/10. இடதுபுறம் ஈயும் லாகும் கேன்சல் ஆகிடும். அப்போ கே மட்டும் நமக்கு மதிப்பாக அமையும். ஈக்குவல் டு மடக்கையின் அடுக்கு விதியை பயன்படுத்தி 1/10 முன்னாடி கொண்டு வந்துடலாம். லாகு 11/15. கே ஈக்குவல் டு 1/10. லாக் ஆஃப் அடிமானம் எதுவும் இல்லை அப்படின்னா இங்கே இ இருக்கிறதா அர்த்தம். மடக்கையில் லாக் 11/15 மதிப்பு வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது -0.3101 என கொடுக்கப்பட்டுள்ளது. இதை சுருக்கிறோம். அதாவது 10ஆல் வகுக்கிறோம். 10ஆல் வகுக்கும் பொழுது ஒரு எண் நமக்கு குறையும். அவ்வாறு குறையும் பொழுது கேயின் மதிப்பானது -0.03101 ஆகும். இது கேயின் மதிப்பாக கிடைக்கிறது. இனி ஒவ்வொரு சப்டிவிஷன்லையும் கேட்டிருக்கிறதுக்கு உண்டான விடையை கணக்கிடலாம். சப்டிவிஷன் 1ல் டி ஈக்குவல் டு 20 நிமிடங்கள் என கொடுக்கப்பட்டிருக்கும் போது நீரின் வெப்பநிலை என்னான்னு கணக்கிடுறோம். சமன்பாடு 2 எடுக்கலாம். சமன்பாடு 2ல் டீயின் மதிப்பு 20ன்னு பிரதியிடலாம். அதாவது டி ஈக்குவல் டு 25 + 75 இ பவர் கே இன்ட்டு டிக்கு பதிலாக 20. இதை சுருக்கும் பொழுது 25 + 75 இ பவர் 20 கேவை இ பவர் கே ஹோல் பவர் 20ன்னு எழுதிட்டு இ பவர் கேயின் மதிப்பை இந்த இடத்துல பிரதியிடலாம். இ பவர் கேயின் மதிப்பு என்ன கணக்கிட்டு இருக்கிறோம்? 11/15 ஹோல் பவர் 1/10 என கணக்கிட்டு இருக்கிறோம். அடுக்கில் 20 அப்படியே எழுதிடலாம். இதை கேன்சல் பண்ணும் பொழுது 1 10 10 2 10 20. 25 + 75 11/15 ஹோல் பவர் 2. 25 + 75 11/15 அடுக்கு 2 என்பதை 2 முறை எழுதிக்கலாம். 11/15 பெருக்கல் 11/15. இவற்றின் சுருக்கம் 1 15 15 5 5 75. அடுத்து 5ஆல் கேன்சல் பண்ணும் பொழுது 1 5 5 3 5 15. எனவே 25 + 1 பெருக்கல் 11 11 11 பெருக்கல் 11 121 பை வகுத்தல்ல 1/3 3. இதனுடைய சுருக்கம் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 25 பெருக்கல் 3 75 ப்ளஸ் 121/3. இரண்டின் கூடுதலானது 196/3. 3ஆல் அடிக்கும் பொழுது 1 3 3 6 3 18 மீதி 1 16 5 3 15 மீதி 1 10 10ல் 3 9 மீதம் 1 10 3 9 அதே 3 3ன்னே போய்கிட்டே இருக்கும். எனவே டீயின் மதிப்பானது 65.33 டிகிரி செல்சியஸ் ஆகும். டீயின் மதிப்பு 65.33 டிகிரி செல்சியஸ். சப்டிவிஷன் 2 டி ஈக்குவல் டு 40 டிகிரி செல்சியஸ் எனும் பொழுது டி ஈக்குவல் டு அதாவது காலத்தின் நேரம் 40 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை குறைவதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும் என 2ஆம் சப்டிவிஷன்ல கேட்கப்பட்டுள்ளது. இந்த மதிப்புகளையும் சமன்பாடு 2ல் பிரதியிடும் பொழுது டீக்கு பதிலாக 40ன்னு இடதுபுறம் கொடுக்குறோம். வலதுபுற மதிப்பானது 25 + 75 இ பவர் கேயின் மதிப்பை இந்த இடத்துல பிரதியிட்டுக்கலாம். கேயின் மதிப்பானது -0.03101001ன்னு கணக்கிட்டிருக்கிறோம். டி தெரியாது, டி தான் கணக்கிட போகிறோம். அப்படியே எழுதிடலாம். வலதுபுறம் இருக்கக்கூடிய 25 இடதுபுறம் வரப்போ -25 என மாற்றமடையும். 40 - 25 = 75 இ பவர் -0.03101 டி. 40 - 15 மதிப்பானது 15 = 75 இ பவர் -0.03101 டி. 75 வலதுபுறம் பெருக்கல்ல இருக்கிறது இடதுபுறம் வரப்போ வகுத்தல்ல வந்துடும். இ பவர் -0.03101 டி. 1 15 15 5 5 75. எனவே இதன் மதிப்பு 1/5 சமம் இ பவர் -0.03101 இன்ட்டு டி. 1/e கேன்சல் பண்ணுறதுக்காக இருபுறமும் மடக்கை எடுக்கலாம். இடதுபுறம் லாகு 1/5 வலதுபுற மதிப்பு மடக்கை எடுக்கும் பொழுது இ கேன்சல் ஆகிடும். 0.03101 பெருக்கல் டி
மடக்கையின் வகுத்தல் விதியை பயன்படுத்தி log 1 மைனஸ் log 5ன்னு எழுதிடலாம். மைனஸ் 0.031011 TE. log 1 மதிப்பு 0. log 5 மதிப்பு வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது 1.6094 என கொடுக்கப்பட்டுள்ளது. வலதுபுறம் மைனஸ் 0.031011 T மைனஸ் 1.6094 மைனஸ் 0.031011 T. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுது. இருபுறமும் மாற்றி ஏது எழுதிட்டோம்னா 0.03101 T ஈக்குவல் டு 1.6094. டீயை இடதுபுறம் வச்சுட்டு மதிப்பை வலதுபுறம் கொண்டு போகிறப்ப வகுத்தலில் வந்துடும். 1.6094 பை 0.0031003. இதில் பாயிண்ட் கேன்சல் ஆகிட்டு எழுதிட்டோம்னா 16094. ஒரு 0 எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம், ஏன்னா பாயிண்ட்டுக்கு அடுத்து 4 எண் தான் இருக்குது. பகுதியில் பாயிண்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 0க்கு எண்களுக்கு முன்னாடி 0 இருக்கும் பொழுது மதிப்பு இல்லை. எனவே 3101. இதை அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கேன்சல் பண்ணுறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது 51.899 என கிடைக்கும். தோராய மதிப்பாக கால அளவு தான் கேட்கப்பட்டுள்ளது. therefore T என்பது தோராயமாக எதற்கு சமம்னா புள்ளிக்கு பிறகு ஒரு 2 எண்ணோ அல்லது ஒரு எண்ணோ எழுதிட்டோம்னா போதும். நமக்கு புத்தக வினாவில் 51.8 நம்ம மாற்றி அமைக்கிறோன்னா 8க்கு அடுத்து 9 இருக்கிறதுனால 8ஓட 1 கூட்டிட்டோம்னா 51.9 நிமிடங்கள் என்பது தேவையான கால அளவு. 40 டிகிரி செல்சியஸுக்காக குறைவதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு ஆகும். தேங்க்யூ.